Hi friends, welcome to Taj Beauty Recipes. Friends, இன்னைக்கு நம்ம சேனல்ல பார்க்க போற வீடியோல ஒரே இரவுல நம்மளோட முகத்துல இருக்கக்கூடிய முகப்பருக்களை வந்து போக்குறதுக்கான ஒரு சிம்பிளான ஹோம் ரெமெடி தான் இன்னைக்கு நம்ம சேனல்ல பார்க்க போறோம். முகப்பருவை போக்குறதுக்கு நீங்க எவ்வளவோ க்ரீம்ஸ் வந்து ட்ரை பண்ணிருக்கலாம். ஆனா அதெல்லாம் விட நம்மளோட வீட்ல நம்மளோட கிச்சன்ல இருக்கக்கூடிய சிம்பிளான இன்கிரிடியன்ட்ஸை வச்சு நம்மளோட முகப்பருவை வந்து போக்க முடியுங்க. சோ இன்னைக்கு வந்து நான் என்ன பொருள் எடுத்துர்க்கேன் அப்படினு பாத்தீங்கன்னா நம்மளோட கிச்சன்ல இருக்கக்கூடிய கடுகு தாங்க நான் எடுத்துர்க்கேன். இந்த கடுகுல பாத்தீங்கன்னா முகப்பருவை போக்கக்கூடிய சாலிசிலிக் ஆசிட் இருக்கு. இந்த ஆசிட் என்ன பண்ணும் அப்படினு பாத்தீங்கன்னா நம்மளோட முகப்பருவை வந்து உடனடியா போக்குறதுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். முகப்பருவை போக்குறதுக்கான பேக் பண்ணுறதுக்கு நமக்கு ஒரு 1/4 டீஸ்பூன் கடுகு போதும். இந்த கடுகு நம்ம வந்து இப்போ பவுடர் பண்ணி எடுத்துக்கலாம். இதுக்காக நான் இந்த உரலில் போட்டு இந்த கடுகை வந்து பவுடர் பண்ணி எடுத்துக்க போகிறேன். இப்போ நம்ம பவுடர் பண்ணினா இந்த கடுகு பொடியை வந்து ஒரு பவுலுக்கு வந்து மாற்றிக்கலாம். அடுத்ததான் நம்ம இது கூட வந்து தேன் சேர்த்துக்க போகிறோம். இந்த கடுகு பவுடரை வந்து நல்ல ஒரு பேக்காக மிக்ஸ் பண்ணுற அளவுக்கு தேவையான அளவு தேன் வந்து சேர்த்துக்கோங்க. தேன் சேர்த்ததுக்கப்புறமா இதை நல்லா கலந்து விடுங்க. இதை நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா நம்மளோட முகப்பருவை போக்குறதுக்கான இந்த பேக் வந்து ரெடி ஆயிடுச்சு. உங்களோட முகத்தில் எங்கெல்லாம் முகப்பருவு இருக்கோ அந்த இடத்துலலாம் இந்த பேக் வந்து போட்டுக்கோங்க. இந்த பேக் போடுறதுக்கு முன்னாடி உங்களோட முகத்தை நல்லா சோப் போட்டு நல்லா கழுவிட்டு அதுக்கப்புறமா இந்த பேக் வந்து போடுங்க. இந்த பேக் போட்டதுக்கப்புறமா ஒரு 15 நிமிஷத்துக்கு இது உங்களோட முகத்தில் அப்படியே இருக்கட்டும். 15 நிமிஷம் கழித்து நார்மல் வாட்டர் வச்சு உங்களோட முகத்தை வந்து நல்லா கழுவிக்கோங்க. இந்த பேக் உங்களோட முகத்தில் இருக்கக்கூடிய முகப்பருவை போக்குறதுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். ஸோ மறக்காமல் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இதோட இந்த வீடியோ வந்து கம்ப்ளீட் ஆகுது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கும் இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்கள். இந்த சேனலுக்கு சப்போர்ட் பண்ண மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.